Good morning student. Today's subject physics. Physics la namakku iniki enna topic paarna self inductance. Enna topic paakaporam self inductance. Self induction enna? Self induction na ஒரு காயில் வழியா current flow ஆகும்போது காயிலோட சரௌண்டிங் ஏரியாவில் மேக்னெட்டிக் ஃபீல்டு டெவலப் ஆகிறாரு. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட கனெக்ட் ஆன மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஆல்சோ ப்ரொடியூஸ் ஆகிறாரு. நமக்கு எப்போல்லாம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸில் சேஞ்சஸ் வருதோ அப்போல்லாம் இஎம்எஃப் டெவலப் ஆகும். இதுதான் செல்ஃப் இண்டக்டன்ஸ் சொல்ல போகிறோம். அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ எ காயில் will set up a magnetic field around it. ஒரு காயில் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது காயிலோட சரௌண்டிங் ஏரியாவில் மேக்னெட்டிக் ஃபீல்டு செட் ஆகிறாரு. therefore the magnetic flux of the magnetic field is linked with that coil itself. anyway if this flux is changed, இப்போ தான் ஃப்ளக்ஸ் ஃபார்ம் ஆகும், ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும்போது by changing the current and EMF is induced in the same coil. அந்த காயிலில் EMF டெவலப் ஆகிறாரு. anyway this phenomenon is known as self inductance. The EMF is called self-induced EMF meaning. அடுத்து let pi என்னது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், என்ன நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், ஒரு கேபிட்டல் என் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் உடைய காயில் வழியாக ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஃபார்ம் ஆகுது. அப்போ டோட்டல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வேணும்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்ட்டு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். அப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வேணும்னா n இன்ட்டு பை பியாக இருக்கும். அதுதான் சொல்ல போகிறோம். லெட் பை பி பி த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் ஈச் டர்ன்ஸ் ஆஃப் த காயில் ஆஃப் த n டர்ன்ஸ். தென் டோட்டல் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த காயில் வந்து n பை பி. எனிவே n pi b is proportional to the current I in the coil. n pi b யாருக்கு ப்ரொபோஷனல் இருப்பான்? I என்ற கரண்ட்டுக்கு ப்ரொபோஷனல் இருப்பார். அப்போ ப்ரொபோஷனல் கேன்சல் பண்ணால் சம் கான்ஸ்டன்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அந்த கான்ஸ்டன்ட் தான் L கொடுக்குறோம். எனிவே பை பி ஈக்குவல் டு என்னவா இருப்பார்? L ஐயா இருக்கார். அப்போ நமக்கு L மட்டும் வேணும்னா I வந்து டிவைட் வருவார். அப்போ L ஈக்குவல் டு n pi b பை ஐன்றாங்க. எனிவே ஐன்றது கரண்ட்டு, ஐன்றது என்ன மீனிங்கு? கரண்ட்டோட வேல்யூ வந்து 1 ஆம்பியராக இருந்தால் அப்போ என்ன பண்ணுவேன்? கரண்ட்டோட வேல்யூ வந்து 1 ஆம்பியராக இருந்தால் அப்போ எல்லோட வேல்யூ வந்து n பை பிக்கு ஈக்குவலாக இருப்பார். எனிவே த கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி எல்லோட வேல்யூ L is called self inductance of the coil பேர். Lக்கு self induction of the coil பேர் கொடுக்குறோம். It is also referred to as the coefficient of self inductance. If I ஓட வேல்யூ வந்து 1 ஆம்பியராக இருந்தால் தென் Lோட வேல்யூ வந்து என்னவாக இருப்பார்? யாருக்கு ஈக்குவலாக இருப்பார்? n பை பிக்கு ஈக்குவலாக இருப்பார். எனிவே L ஈக்குவல் டு n பை பியாக இருந்தால் என்ன மீனிங்? Lோட வேல்யூ வந்து செல்ஃப் இண்டக்ஷன். அப்போ செல்ஃப் இண்டக்ஷன் இஸ் ஈக்குவல் டு தி நியூமரிக்கலி ஈக்குவல் டு தி நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து இன்ட்டு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். அதான் சொல்ல போகிறோம். செல்ஃப் இண்டக்ஷன் ஆர் சிம்பிளி இண்டக்ஷன் ஆஃப் த காயில் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் ஆஃப் த காயில். ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் ஆஃப் த காயிலுக்கு ஈக்குவலாக இருப்பார். எப்போது L ஈக்குவல் n பை பியாக இருக்கும். அது எப்போ இருப்பார்னா ஐயோட வேல்யூ 1 ஆம்பியர். அதான் வென் 1 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ த்ரூ இட். அந்த காயில் வழியாக 1 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது தான் செல்ஃப் இண்டக்ஷன் எல்லோட வேல்யூ செல்ஃப் இண்டக்ஷன் வந்து யாருக்கு ஈக்குவலாக இருப்பார்? ஃப்ளக்ஸ் லிங்கேஜுக்கு ஈக்குவலாக இருப்பார். லிங்கேஜ் ஆஃப் த காயில். when the current I changes with the time period and EMF is induced in it. current காயில் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டோட வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தால் டைம் பீரியடை பொறுத்து அங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்லேயும் சேஞ்சஸ் வரும். அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆக EMF டெவலப் ஆகும். ஃப்ரம் ஃபேரடே செகண்ட் லா, ஃபேரடோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பற்றி ஃபேரடோட செகண்ட் லா என்ன சொல்லுது? எப்சிலான் ஈக்குவல் டு மைனஸ் டிபை பை டிடி. அதுதான் ஈக்குவல் டு இப்போ பாரு மைனஸ் டிபை பை டிடி ஈக்குவல் டு மைனஸ் டிபை பை டி பை டிடி எடுத்துக்கோ. பைக்கு பதிலாக என்ன போட்டோம் நம்ம? பையனை டோட்டல் ஃப்ளக்ஸு. அப்போது டோட்டல் ஃப்ளக்ஸு தான் n இன்ட்டு பை பி. மேலே கண்டுபிடிச்சா நம்ம எப்சிலான் ஈக்குவல் டு அந்த ஈக்குவேஷன் இருக்கும் மைனஸ் டி பை டிடி இன்ட்டு n இன்ட்டு பை பி. இதில் நமக்கு என்ன செய்யலாம்? n இன்ட்டு பை பிக்கு ஈக்குவலான வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? L ஈக்குவல் டு n பை பி எதிர்னே அந்த வேல்யூ தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். n இன்ட்டு பை பிக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்? n இன்ட்டு பை பிக்கு ஈக்குவலான வேல்யூ இதை பாரு. இந்த ஈக்குவேஷன்லேருந்து n இன்ட்டு பை பி வேணும்னா இந்த ஈக்குவேஷனில் L ஈக்குவல் டு n பை பி பை ஐயில் n பை பி மட்டும் வேணால் டிவைடில் இருக்கிற L இங்கே வந்தால் என்ன வராரு? மல்டிபிகேஷன் போயிடுவோம். அப்போ Li ஈக்குவல் டு n பை பி. அந்த n பை பிக்கு பதிலாக Li கொடுக்குறோம். எனிவே அது அடுத்த ஈக்குவேஷனில் எப்சிலான் ஈக்குவல் டு
என்ன பண்ணுவோம், எல்லை வெளியே எடுத்தோம்னா மைனஸ் எல் டிஐ/டிடி. ஆர் எல் மட்டும் வேணால் நமக்கு டிஒய்/டிடி இல்லை லெஃப்ட் சைடு வந்தால் டிவைடில் வரப்பார். அப்போ எப்சிலான் ஈக்குவல் டு மைனஸ் di/dt, அந்த மைனஸ் வந்து மேலே போட்டுரும், minus epsilon by di/dt. di/dt is mean the rate of change of current. When negative sign indicate the above equation mean that self-induction EMF, self-induction L is equal to epsilon EMF. EMF எப்படி இருப்பார், ஆப்போசிட்டாக இருப்பார். அதான் சொல்லலாம், self-induction EMF always oppose the change in current with respect to the time period. Anyway, di/dt ஓட வேல்யூ வந்து 1 ampere second minus 1. when anyway then LA ஓட வேல்யூ வந்து என்னவாயிடும், di/dt ஓட வேல்யூ 1 கொடுத்தோம்னா அப்போ L equal to minus epsilon. L என்ன, செல்ஃப் இண்டக்ஷன் ஆஃப் த காயில் எதுன்னு சொல்லலாம். இண்டக்ஷன் ஆஃப் த காயில் இஸ் ஆல்சோ டிஃபைன்ட் அஸ் த ஆப்போசிட் EMF இன்டியூஸ்டு இன் த காயில் வழியாக டெவலப் பண்ண EMFோட வேல்யூ வந்து எல்லுக்கு எப்போவுமே எப்படி இருப்பார், ஆப்போசிட்டாக இருப்பார் செல்ஃப் இண்டக்ஷனுக்கு. when the rate of change of current through the coil equal to 1 ampere second minus 1 இருக்குமா. இது செல்ஃப் இண்டக்ஷனுக்கான ஒரு கான்செப்ட். இதுக்கு யூனிட்டில் சொல்கிறேன். யூனிட்னா என்னது, செல்ஃப் இண்டக்ஷனோட யூனிட்டு ஹென்றி. அந்த ஹென்ரியோட வேல்யூ யூனிட் ஆஃப் செல்ஃப் இண்டக்ஷன். Inductance is a scalar and it is unit is Weber ampere minus 1 or voltage a second ampere minus 1. It is also measured the Henryல கொடுப்பாங்க. 1 Henry ஓட வேல்யூ 1 Henry equal to அப்போ 1 Weber ampere minus 1 இருக்கணும். or 1 voltage second ampere minus 1. the dimension formula of the inductance, L ஓட வேல்யூ inductance of the dimension formula ஒரு 1 மார்க்கில் கேட்கலாம். இண்டக்ஷன் டைமென்ஷன் ஃபார்முலா ஆஃப் இண்டக்ஷன் வேல்யூ வந்து மீட்டர் மீட்டர் எம்னா மீட்டர், எல்னா லென்த், மீட்டர் எல் ஸ்கொயர் டி மைனஸ் 2 ஆம்பியர் மைனஸ் 2. இஃப் ஐயோட வேல்யூ வந்து 1 ஆம்பியர் இருந்தால் n/b-யோட வேல்யூ வந்து 1 வெபருக்கு ஈக்குவலாக இருப்பார். அப்போ எல்லோட வேல்யூ வந்து 1 ஹென்றி. எனிவே 1 ஹென்ரிக்கு டெஃபினிஷன், the inductance of the coil is said to be 1 Henry. எப்போ induction of the coil 1 Henry இருக்குன்னா, if the current of a 1 ampere produce unit flux linkage in the coil, 1 ampere current-ஆல் யூனிட் 1 யூனிட் ஆஃப் ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் ஃபார்ம் ஆகணும். அப்போ எல்லோட வேல்யூ 1 ஹென்ரிக்கு ஈக்குவலாக இருப்பாங்க. எனிவே இஃப் di/dt 1 ampere second minus 1 epsilon equal to minus 1 வோல்ட்டாக 1 வோல்ட்டாக இருப்பார். தென் எல்லோட வேல்யூ வந்து 1 ஹென்றி. எனிவே therefore the inductance of the coil is 1 Henry of the 1 Henry if a current change in the rate of 1 ampere second minus 1 induced an opposing EMF of 1 volt இருப்பார். இது ஃபஸ்ட்டு கொஸ்டினோட வேல்யூ. ஃபஸ்ட்டு கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஓகே ஸ்டூடெண்ட், கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள்.